चक्षुरुन्मिलितं येन तस्मै श्री गुरुवे नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे. ஸோ இந்த ஸ்லோக்காவில் நாரத முனி வந்து இந்த கான்ஃபிடென்ஷியல் நாலேஜ் பற்றி சொல்கிறாங்க. அதாவது பரமகுஹ்யம், ரொம்ப என்ன சொல்கிறது, ரகசியமான இந்த ஞானத்தை நான் வந்து பக்தி வேதாந்தஸ்கிட்ட நான் வந்து கேட்டுக்கிட்டேன்னு சொல்லி நாரத முனி வந்து தன்னோட அனுபவத்தில் எப்படியெல்லாம் பயிற்சி பண்ணாங்க, பக்தி தொண்டை வந்து எப்படி வந்து குருவை ஏற்றுக்கிட்டாரு, ஒரு சிறப்பான சீடர் எப்படி இருக்கணும், ஒரு சிறப்பான குரு எப்படி இருக்கணும்னு சொல்லி அந்த குருவோட நிலையை பற்றி இங்கே நாரத முனி பேசுகிறாரு. அதாவது குருவோட பொசிஷன் வந்து அந்த அவரோட நிலை வந்து ரொம்ப உயர்ந்தமான ஒரு நிலை. ஸோ ஏன்னா ஏன் அவரோட அந்த பொசிஷன், அந்த ஒரு நிலை வந்து ரொம்ப உயர்ந்தமானதுன்னா, பிகாஸ் இஸ் போனஃபைட் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் லார்ட். பகவானுக்கு வந்து அவர் பிராமணிகமான அதிகாரபூர்வமான ஒரு பிரதிநிதின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால தான் இஸ் வெரி கான்ஃபிடென்ஷியல் ரெப்ரசன்டேட்டிவ். இப்போ சப்போஸ் யாராவது நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு விருந்தாளிங்க வராங்க, ஒரு விருந்தாளிங்க இருக்காங்க, நம்ம அக்காவோ அண்ணாவோ யாரோ ஒருத்தர் இருக்காங்கன்னு நினச்சிக்கோங்க. அவங்களோட யாரோ அவங்களோட சொந்தக்காரங்க நம்ம வீட்டுக்கு வந்தால் நம்ம எப்படி பார்ப்போம் அவங்கள, இவரோட சொந்தக்காரங்க, நம்ம அக்காவோட சொந்தக்காரங்க, நம்ம அண்ணாவோட சொந்தக்காரங்க, நம்ம அப்பாவோட சொந்தக்காரங்கன்னு சொல்லி, பிகாஸ் இஸ் ரெப்ரசன்டேட்டிங் தட் பர்டிகுலர் கெஸ்ட்டு. அந்த விருந்தாளிகளை வந்து இவர் வந்து பிரதிநிதியாக நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கும். அப்போது அவங்களுக்கு என்ன நம்ம ஒரு கௌரவமோ மரியாதையோ நம்ம கொடுக்குறோமோ, அதே மாதிரி இவங்களுக்கும் நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்குறோம். அதான் விஸ்வநாத் சக்கரவர்த்தி டாக்கூர் சொல்கிறாங்க, சாக்ஷாத் ஹரித்வேனா சமஸ்திர சாஸ்திரே உக்தஸ்தபாவ யதேவ சத்வின் கிந்தோ பிரபோரியா பிரியேவ தஸ்யா வந்தே குரு ஸ்ரீ சரணாரவிந்தம். குரு அஷ்டகமில் 9வது ஸ்லோகத்தில் பாடுறாரு. அதாவது குருன்றவங்க வந்து பகவானோட உயர்ந்தமான ஒரு பக்தர். அதனால் அந்த உயர்ந்தமான பக்தருக்கு நம்ம என்ன செய்யணும்னா, பகவானுக்கு எப்படி வந்து நம்ம வந்து மரியாதை செலுத்துகிறோமோ, ஆராதனை பண்ணுறோமோ, அதே மரியாதை அதே ஆராதனை நம்ம குரு கூட செலுத்தணும்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே ஞானம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஞானம் குஹ்யதா ஞானம்னு சொல்லி சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப கான்ஃபிடென்ஷியல் நாலேஜ். அதாவது 18:63 நீங்கள் பார்த்தா பகவத்கீதாவில் குஹ்யா குஹ்யதமா குஹ்யதமம் சொல்லி 3 பொருள் நம்ம பார்க்கலாம். 18:63 இது சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, பகவான் வந்து கிருஷ்ணருக்கு அர்ஜுனா இந்த ஞானத்தை வந்து நான் வந்து ரொம்ப ரொம்ப ரகசியமான இந்த ஞானம் உனக்கு மட்டும்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லி நேரடியாக கிருஷ்ணர் சொல்கிறார் அர்ஜுனருக்கு. இந்த ஞானத்தை வந்து நான் யாருக்குமே நான் கொடுக்கல. ஆனால் 4வது அத்தியாயத்தில் என்ன சொல்கிறாங்க, 2வது ஸ்லோகாவில் ஆல்ரெடி நான் வந்து சூரிய பகவானுக்கு நான் சொல்லியிருக்கேன். சூரிய பகவான் வந்து யாருக்கு சொன்னார், மனுவுக்கு சொல்கிறாரு. மனு வந்து இக்ஷ்வாகுக்கு சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி ஆல்ரெடி நான் வந்து இந்த என்ன சொல்கிறது பரம குஹ்ய ஞானத்தை நான் வந்து சூரிய பகவானுக்கு சொல்லியிருக்கேன். ஆனால் நடுவில் என்னாச்சுன்னா, ஒரு சரியான சீடர் வந்து எனக்கு கிடைக்காமதுனால நான் என்ன பண்ணேன், உன்னை வந்து நான் தேர்ந்தெடுத்துக்கிட்டு, ஏன்னா அர்ஜுனர் வந்து கிருஷ்ணருக்கு வந்து பக்தியாமாம், ஏன்னா அவருக்கு அவரோட பக்தர், அதுக்கப்புறம் சகா அவரோட ஸ்நேகிதர். அதனால நான் உனக்கு இந்த நாலேஜை வந்து இது கொடுத்துருக்கேன், இந்த ஞானத்தை வந்து கொடுத்துருக்கேன். அதாவது இந்த பரம ஞானத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ரொம்ப ரகசியமான ஞானத்தை நான் வந்து உங்களுக்கு நேரடியாக கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு அர்ஜுனருக்கு. அதான் இங்கே சொல்கிறார், கிருஷ்ணா சேஸ் ஐ ஹவ் எக்ஸ்பிளைன் டு யூ த மோஸ்ட் கான்ஃபிடென்ஷியல் ஆஃப் ஆல் நாலேஜ். எல்லா அறிவுகளையும் உயர்ந்தமான அறிவுன்னு சொல்கிறாரு. ராஜவித்யா ராஜகுஹ்யம் பவித்ரம் இதமுத்தமம் பிரத்யக்ஷா வகமம் தர்மம் சுசுகம் கர்த்தும் அவ்யயம். கல்வியிலே வந்து ரொம்ப என்ன ரகசியமான இது, கல்வியிலே ராஜா, இது உயர்ந்தமான ஒரு அறிவு எது, இந்த பகவத்கீதான்றது. பகவத்கீதா பாகவதம் என்ற சாஸ்திரங்கள் எல்லாமே கல்வியில் வந்து ராஜா, இது கிங் ஆஃப் ஆல் நாலேஜ்ன்றாங்க.
அதே மாதிரி ராஜவீத ராஜகுஹ்யம், அதாவது ரகசியத்திலே இது வந்து ராஜருக்கு எந்த நிலை இருக்கோ அந்த நிலை இந்த ரகசியத்துக்கு இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து நம்ம சரளமாக புரிஞ்சிக்கலாம், சரளமாக வந்து நம்ம கடைப்பிடிக்கலாம். இது கடைப்பிடிக்கிறதுனால நம்மளுக்கு வந்து எல்லற்ற ஆனந்தத்தை நம்ம வந்து அடையலாம்னு சொல்லி சொல்கிறாங்க. சுசுகம் கர்த்தும் அபியகம்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இந்த ஸ்லோகம் 1863 பகவத்கீதையில் என்ன சொல்கிறார் கிருஷ்ணர், இந்த ஒரு கான்ஃபிடென்ஷியல் நாலேஜை, இந்த ஒரு பரம குஹ்யத்தை, இந்த ஒரு ரகசியத்தை நான் உனக்கு சொல்லிட்டு இருக்கேன். நீ என்ன செய்கிற, இதை வந்து நல்லா புரிஞ்சிக்கிட்டு உனக்கு விருப்பப்பட்டால் நீ வந்து இதை வந்து நீ ஏற்றிக்கலாம், இல்லைனா இல்லைன்னு சொல்லி சொல்கிறாரு கிருஷ்ணர் கூட. இங்கே நம்ம என்ன புரிஞ்சுக்கணுன்னா, யாரையும் இது வரப்படுத்துறதில்ல. நீ இந்த பக்தி தொண்டு பண்ணிதான் ஆகணும்னு சொல்லி கட்டாயப்படுத்துறதில்ல. நீ பண்ணிதான், அதை விருப்பத்தை அவங்களுக்கு கொடுத்துருக்காரு. நிறைய பேர் சொல்கிறாங்க, ஏன் கிருஷ்ணர் இப்படியெல்லாம் அலோவ் பண்ணுறாங்க? ஒரு கெட்டது நடக்குது, ஒரு தீமை நடக்குது உலகத்தில், ஒரு நாட்டில் நடக்குது, ஒரு சமுதாயத்தில் நடக்குது, அதை வந்து தடுத்து நிறுத்தலாமே அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு என்ன பதில் கொடுக்குறாருன்னா, ஆச்சாரியாஸ் வந்து கிருஷ்ணர் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி சாஸ்திரம் மூலமாக, தன்னோட பிரதிநிதி மூலமாக, தன்னோட பக்தர்கள் மூலமாக, தன்னோட வைஷ்ணவர்கள் மூலமாக, குரு மூலமாக, அதுக்கப்புறம் பரமாத்மா மூலமாக கூட சொல்கிறார். அவர் இது பண்ணுறது தப்பு, இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாரு. இருந்தாலும் என்ன செய்கிறாரு, அதுக்கு மீறி மக்கள் வந்து அதுக்கு விருத்தமாக கூட நடத்துக்கிறாரு. அப்போது கிருஷ்ணர் வந்து அதை வந்து தடுத்து நிறுத்துறதில்லை. ஏன்னா அவருக்கு வந்து ஒரு சிறு அளவுக்கு சுதந்திரத்தை கொடுத்துருக்காரு. இப்போது ஒரு கிராமத்தில் ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டில் வந்து ஒரு பசுமாடு இருக்குது. அந்த பசுமாடுக்கு வந்து ஒரு மரத்துக்கு வந்து ஒரு பசு மாடை வந்து ஒரு அந்த கிராமத்தோட அந்த இவர் வந்து அந்த வீட்டு ஓனர் வந்து கட்டி வைக்கிறார். கட்டி வைக்கும்போது ஒரு 20 மீட்ரு கொஞ்சம் அகலமாக, அதாவது வைரமாக வந்து கட்டுறாரு. அவருக்கு ஒரு 20 மீட்ரு அவர் வந்து நல்லா மரத்தை சுற்றி நடமாடுற மாதிரி கட்டுறாரு. அப்போது கட்டிட்டு என்ன பண்ணுறாரு, தூரமாக உட்காந்து பார்க்குறாரு அந்த மாடை, அந்த பசு மாடை எப்படியெல்லாம் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுது, எந்த ஒரு பணியாற்றுது இதுன்னு சொல்லி பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த பசுமாடு தன்னோட முதலாளி எப்படி கட்டி வச்சுருக்காங்களோ அதுக்கு கரெக்டாக தகுந்த மாதிரி நடந்துக்கிறாரு. அப்போ என்ன செய்கிறாரு, அடுத்த நாள் வந்து அந்த 20 மீட்டருக்கு என்ன பண்ணுறாங்களே, ஜாஸ்தி பண்ணுவாங்களா கம்மி பண்ணுவாங்களா? 20 மீட்ரு தூரமாக கட்டி வச்சுருக்காரு ஒரு பசு மாடை ஒரு மரத்துக்கு. இப்போ கட்டி வச்ச அந்த பசு மாடை வந்து தூரமாக நின்றுட்டு பார்க்குறாரு, இது என்னென்ன பண்ணுதுன்னு சொல்லி பார்க்குறாங்க. இது என்ன, இந்த பசு மாடை என்ன செய்யுது, தன்னோட முதலாளி எப்படி கட்டி வச்சுருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நடந்துக்கிறாங்க. எந்த விதமான அவருக்கு பிடிக்காமல் இருக்கிற ஒரு வழியில் வந்து இது போகல, கரெக்டாக நடந்துக்கிறாரு. அப்போ என்ன செய்கிறாரு அவர் பசு மாடு, அடுத்த நாள் வந்து அந்த 20 மீட்டராக இருக்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணுறாங்க. அப்போ கம்மி பண்ணும்போது என்னாச்சு, அதே மாதிரி அடுத்த முதல் நாள் எப்படி நடந்துக்கிறார் அதே மாதிரி இந்த வாட்டி நடந்துக்கிறாரு. அப்புறம் இவர் முதலாளி பார்க்குறாரு, என்னன்னா இது கரெக்டாக நான் சொல்கிற மாதிரிலாம் நடந்துக்கிறாங்களே, எந்த விதமான ஒரு இவங்கக்கிட்ட தீமையான எண்ணமே இல்லைன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, 3ஆவது நாள் மரத்துலேருந்து கழட்டிட்டு அந்த காம்பவுண்டில் சுற்ற விட்றாங்க. அப்போ காம்பவுண்டில் சுற்ற விட்டால் கூட இது என்ன வேறவங்கள போய் வந்து ஏதாவது இது பண்ணுறது, அவங்கள வந்து போய் அவங்கள வந்து இப்போ டச் பண்ணுறது, இல்லைன்னா அவங்கள வந்து தள்ளுறது, முட்டி இது பண்ணுறது, இந்த மாதிரி எதுவுமே பண்ணல. கரெக்டாக நடந்துக்கிட்டு அது பாட்டுக்கு அது வந்து அந்த என்ன பில்லு இருக்கோ, கொடுத்த பில்லு என்ன இருக்கோ அது வந்து மேய்க்கிட்டு சும்மாவே இருக்குது. அடுத்த நாள் என்ன பண்ணுறாங்க, தன்னோட அந்த முதலாளி காம்பவுண்ட் கேட் ஓப்பன் பண்ணி வெளியே விட்டுறாங்க. இப்போ நம்மளாம் பார்க்கலாம் ஊரில் இப்போ கம்மி ஆயிடுச்சு. முதல்லலாம் எல்லா பசு மாடைகளும் வெளியே விட்டுறாங்க. இப்போ கூட வில்லேஜில் எல்லாம் பிரபுக்கு தெரியும், எல்லாம் வெளியே விட்டுட்டு காலையில் போனால் திரும்பி சாயங்காலம் மேய்க்கிட்டு கரெக்டாக அந்த வீட்டுக்கு வந்துடும். இப்போவும் அவ்வளோதான், முக்கடப்பள்ளியில் நிறைய இருக்குது. சாயங்காலம் கரெக்டாக அந்த டைமுக்கு வந்துடுது. அப்போ என்ன நம்ம இதில் புரிஞ்சிக்கணும்னா, பகவான் கொடுத்த அந்த ஸ்வேச்சா, அந்த சுதந்திரத்தை வந்து நம்ம வந்து சரியாக பயன்படுத்திக்கிட்டா பகவான் என்ன செய்வார், அந்த ஸ்வேச்சாவை வந்து நீக்கப்படும். அதாவது தீர்க்கமான ஒரு நாளில் அது வந்து ஃப்ரீயாக விட்டுருவார் நம்மளை, நீ ஏதாவது பண்ணிக்கோ. ஏன்னா அவருக்கு தெரியும் பகவானுக்கு இவரை வந்து ஃப்ரீயாக விட்டால் கூட இவர் கரெக்டாக வந்து அந்த சாஸ்திரங்களை பிரகாரம் குரு சொன்ன பிரகாரம் இவர் கரெக்டாக நடந்துக்கிறாரு, அந்த ஆன்மீகமான ஈடுபாடு இவருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி அவரை ஃப்ரீயாக விட்டுறாரு. அதே ஆன்மீக ஈடுபாடு இல்லாதவரை என்ன பண்ணுறாங்க, கட்டுண்ட ஆத்மாக்களை இன்னும் டைட் பண்ணி அவங்கள எங்கேயும் விடாமல் அவங்கள கரெக்டாக கட்டி வச்சிடறாரு அவரை. அதாவது அப்போ என்ன நம்ம புரிதல் என்னன்னா, பகவான் நம்மளுக்கு கொடுத்த அந்த சொல்ப சுதந்திரத்தை நம்ம என்ன பண்ணிக்கணும், அவரோட சேவைக்காக, அவரோட பக்தரோட சேவைக்காக
அவரோட செய்திகளை வந்து பரப்புறதுக்காக நம்ம வந்து அதை பயன்படுத்தணுமே தவிர அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது, துர்விநியோகம் பண்ணிக்கக்கூடாது. கரெக்டான ஒரு வழியில் நம்ம விநியோகம் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இங்கே அதான் சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து நான் ஆல்ரெடி பகவத்கீதையில் சொல்லப்பட்டிருக்கு. அது வந்து அர்ஜுனருக்கு அதே மாதிரி சரியான சீடர் கிடைக்காம இருந்தனால நான் மறுபடியும் நான் உனக்கு சொல்லிட்டு இருக்கேன் அர்ஜுனான்னு சொல்கிறார் பகவத்கீதையில். ஸோ இப்படி இங்கே 1863 ஸ்லோகாவில் சொல்கிறாங்க, இதி தே ஞானம் அக்கியதம் குஹ்யாத் குஹ்யதமாம் மாயா விம்ருஷயைதத் ஆசனேன அசேசேன ஏதச்சசி ததா குரு. அப்படின்னா கிருஷ்ணா என்ன சொல்கிறாங்கன்னா, நீ உனக்கு ஆல்ரெடி வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து இந்த பரமகுஹ்யத்தை, இந்த ஞானத்தை வந்து நான் ஆல்ரெடி உபதேசம் பண்ணியிருக்கேன். அதனால் நீ டிசைட் பண்ணிக்கோ, உனக்கு வேணும்னா அதை நீ எடுத்துக்கலாம், இல்லைனா நீ ரிஜெக்ட் பண்ணலாம் சொல்கிறாங்க. ஸோ அதனால் செயின்ட்லி பர்சன்ஸ் என்ன பண்ணுறாங்க, இங்கே சொல்கிறாங்க பாருங்கள். இந்த ஸ்லோகாவில் என்ன சொல்கிறாங்கன்னா, 30வது ஸ்லோகாவில் அந்த லைன் செகண்ட் லைன் சொல்கிறாங்க, சாக்ஷாத் பகவதோதிதம். சாக்ஷாத் பகவதோதிதம் அப்படின்னா பகவானால் நேரடியாக இந்த ஞானத்தை நேரடியாக இந்த ஞானத்தை வந்து கேட்டவங்க வந்து அது அப்படி சொல்கிறாங்க. ஞானோதிதம் என்னது சாக்ஷாத் பாகவதோதிதம் அப்படின்னா பகவானே நேரடியாக இந்த ஞானத்தை பற்றி உபதேசம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் அன்வவோச்சன் கமிஷ்யந்தகா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த உபதேசங்களை வந்து பகவான் வந்து நேரடியாக கொடுத்துருக்காரு. எதுக்காக கொடுத்துருக்காருன்னா, பிகாஸ் ஆஃப் காஸ்லெஸ் மெர்சி, அவரோட கருணனால் அவர் கொடுத்துருக்காரு. யார் கொடுத்துருக்காங்க? தீனவத்சலஹா. தீனா அப்படின்னா ரொம்ப ஏலப்பட்டவர். எதில் ஏலப்பட்டவர்னா ஞானத்தில். ஞானமே இல்லாதவங்க, அந்த மாதிரி அஜ்ஞானிகளுக்கு வந்து பகவான் என்ன செய்கிறாரு, தன்னோட பிரதிநிதிகளான பக்தி வேதாந்திஸ்ட் அந்த மாதிரி ஒரு வைஷ்ணவர்கள் வந்து அனுப்பிச்சு அவங்களுக்கு வந்து இந்த ஞானத்தை கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்க வந்து ஆழ்ந்து போயிருக்காங்க, இந்த பௌத்திக உலகத்தில் ஆழ்ந்து போனதுனால அவங்கள எப்படியாவது அவங்களுக்கு இந்த அறிவை கொடுத்து, இந்த ஞானத்தை கொடுத்து, அவங்களுக்கு கண் துற வச்சு, இந்த ஞானம் என்ற கண்ணை துற வச்சு இந்த பக்தி தொண்டில் வந்து அவங்கள வந்து ஈடுபடுற மாதிரி அவங்க செய்கிறாங்க. அதனால தான் பிரபுபாத் சொல்கிறாரு, 100 வருஷமாக நானும் பார்த்துட்டு இருக்கேன், வெளிநாட்டுக்கு நிறைய பேர் போனாங்க, பாশ্চাত্য தேசத்துக்கு வந்து வெள்ளரசு நாட்டுக்கு நிறைய பேர் போய் ஒருத்தரால் கூட பகவானோட கிருஷ்ணருக்கு வந்து பக்தரை செய்ய முடியாதுன்னு சொல்லி ஓப்பனாக சொல்கிறார் பிரபுபாத். எந்த சாமிஜியும் அந்த மாதிரி சொல்கிறார். அப்போ நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, அப்போ நீங்கள் பண்ணிட்டீங்களான்னு நான் பண்ணியிருக்கேன்னு சொல்லி சொல்கிறார் பிரபுபாதர் ஓப்பனாக சொல்கிறாரு. அப்படி சொல்கிறதுல வந்து இப்போ சில பேருக்கு அகங்காரம் சொல்லி சொல்லுவாங்க. 100 வருஷமாக நான் பார்த்துட்டு வந்துட்டே இருக்கேன், நம்ம இந்தியாவிலேருந்து நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போயிட்டே இருக்காங்க, வந்துட்டே இருக்காங்க. ஆனால் ஒரு ஆத்மாவை கூட கிருஷ்ணரை வந்து கிருஷ்ணரோட திசைக்கு வந்து அவங்கள மாற்ற முடியல, அவங்கள பக்தராக்க முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னு சொல்லி கேட்குறாங்க. பிரபுபாதர் சொல்கிறார், ஏன் அவங்களால பக்தராக்க முடியலன்னு சொல்லி காரணம் கேட்டால் அதுக்கு பிரபுபாதர் சொல்கிறாரு, பிகாஸ் they have not instructed Krishna's most confidential knowledge as it is. பகவானோட செய்திகளை வந்து பக்தர் அந்த ஆத்மாக்களுக்கு வந்து உள்ளபடி சொல்லலை, அவங்க ஸ்பெக்குலேட் பண்ணி அவங்கள பற்றி சொல்கிறாங்களே தவிர கிருஷ்ணர் அர்ஜுனருக்கு என்ன சொன்னாங்களோ அந்த ஒரு செய்தியை வந்து அந்த என்ன சொல்கிறது குஹ்யமான அந்த திவ்யமான ஞானத்தை வந்து ஆஸ் இட் இஸாக நான் சொன்னதுனால அவங்க பக்தராயிருக்காங்கன்னு சொல்லி பிரபுபாத் சொல்கிறார். அது உண்மைதான், நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. பிரபுபாதுக்கு போகிறதுக்கு முன்னாடி யாருமே கிடையாது, யாருமே பகவத்கீதை வாங்கலை, யாருமே ஹரிநாமத்தை சொல்ல, யாரும் பக்தரே இல்லையே. எங்கே பக்தர் இருக்காங்க? விவேகானந்தா போனார் சிகாகோவில், பெரிய மீட்டிங், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா? ரொம்ப ஃபேமஸ் மீட்டிங், இப்போ கூட அதெல்லாம் போட்டு அதை பற்றியெல்லாம் பேசுகிறாங்க. ஆனால் யாரும் டர்ன் ஆகலை, எந்த ஆத்மாவை வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரல, அந்த பகவானுக்கு பக்தர் ஆகலை. யாருமே பேசிட்டு போயிட்டார், அவ்வளோதான். நல்லா பேசியிருக்காங்களே தவிர ஆனால் யாருமே கடைப்பிடிக்கலை, பக்தர் ஆகலை. ஆனால் பிரபுபாதர் போன பிறகு ஏன் சொல்லுங்க பாருங்க ரீசனு. பகவான் பற்றி பகவான் என்ன சொல்லியிருக்காரோ தட் இஸ் பரம்பரா. அதனால தான் நான் பரம்பரா அடிக்கடி சொல்கிறேன். பரம்பரானா அதான், பகவான் என்ன சொல்லியிருக்காரோ, உண்மை உரிவில் என்ன சொல்லியிருக்காரோ தன்னோட கிருஷ்ண சீடருக்கு, அதே தான் நம்ம சொல்லணுமே தவிர நம்ம கற்பனை பண்ணி நம்ம எதுவுமே ஸ்பெக்குலேட் பண்ணி சொல்லக்கூடாது. அப்படி ஸ்பெக்குலேட் பண்ணி சொன்னால் கண்டிப்பாக பக்தர் ஆக மாட்டாங்கன்னு சொல்லி பிரபுபாதர் வந்து அடித்து சொல்கிறார் ஒரு ஸ்லோகாவில். பிருந்தாவனத்தில்
1973 அந்த ஒரு லெக்சர் கொடுத்துருக்காரு. அந்த லெக்சரில் சொல்கிறார் பிரபுபாதர், யாராலையும் பண்ண முடியல, என்னால் முடிஞ்சது. ஏன் என்னால் முடிஞ்சதுன்னா, பிகாஸ் கிருஷ்ணா ஆஸ் இட் இஸை நான் வந்து அங்கே போய் டெலிவர் பண்ணேன். என்னோட என்ன சொல்கிறது, நான் என்னோட கற்பனைகளோ ஸ்பெகுலேஷன் பண்ணி சொல்கிறதோ, அப்புறம் வந்து மானசீகமாக எனக்கு என்ன தெரியுதோ அதெல்லாம் தெரிஞ்ச மாதிரி நான் எதுவுமே சொல்ல. நான் என்ன கேட்டனோ என்னோட குரு கிட்ட நான் அதை அப்படியே போய் சேம் அப்படி ஆஸ் இட் இஸை நான் ப்ரெசென்ட் பண்ணதுனால இன்றைக்கி எத்தனை பேர் இருக்காங்க பக்தர்கள் உலகத்தில்? எந்த இயக்கத்துலேயும் கிடையாது. எந்த இயக்கத்திலையும் நீங்கள் உலகத்தில் போய் இப்போ சின்ன சின்ன நாட்டில் எல்லாம் பெருன்ற ஒரு நாட்டு இருக்குது தெரியுமா உங்களுக்கு? பெரு, அந்த நாட்டில் கூட நம்ம கிருஷ்ணா இஸ்கான் இருக்குது. சில்லி ஏதோ ஒரு நாடு இருக்குது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அங்கே பக்தர் இருக்காங்க, அங்கே இஸ்கான் இருக்குது. உகாண்டா தெரியுமா உங்களுக்கு? கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆப்பிரிக்காவில் மோசமான ஒரு நாடு அது, அந்த நாட்டில் இருக்காங்க. ஆப்பிரிக்காவில் வந்து யாருமே போக மாட்டாங்க ஆப்பிரிக்காவுக்கு. ஆப்பிரிக்காவில் இன்றைக்கி பெரிய நைரோபியான்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல பெரிய கோயில் இருக்குது, இஸ்கான் கோயில். அங்கே ஒரே ஒருத்தரை பக்தர் பண்ணார், பக்தி தீர்த்த சாமி மகாராஜன் சொல்லி ஒரே ஒருத்தரை பக்தர் பண்ணார், ஒரு சாதுவை சன்னியாசி பண்ணி. அவர் வந்து அவர் பயங்கரமாக ஆப்பிரிக்காவில் ஒரு இடம் விடாமல் எல்லா இடத்தையும் ப்ரீச்சிங் பண்ணியிருக்காரு. அவர் இருக்கார். அவரோட சீடர்கள் தான் இப்போ அங்கே ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் அந்த நாலேஜ், அந்த கான்ஃபிடென்ஷியல் நாலேஜ், அதாவது என்ன சொல்கிறது, அது ரகசியமான அந்த ஞானத்தை வந்து நான் வெளிநாட்டில் பகவான் சொன்ன மாதிரி சொன்னதுனால எல்லாருமே ஏற்றிக்கிட்டாங்க. ஆனால் இது யாருக்கு சொல்கிறாங்க? நாரத முனின்றவங்களாம் தீனவத்சலா அப்படி, அதாவது ஏழப்பட்டவங்க. அதாவது ஏழப்பட்டன்னா பணத்துலேயோ ஐஸ்வர்யத்திலோ கிடையாது, அறிவில் ஏழப்பட்டவங்க. அப்பேற்பட்ட ஏழப்பட்டவங்களுக்கு வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன், நான் கருணையை காமிச்சு அவங்கள வந்து எப்படியாவது இந்த பாவக்காரியங்களை பண்ணாமல் அவங்கள வந்து பக்தராக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அதனால் நம்மளோட பிஸ்னஸ், ஸோ இட் இஸ் தி பிஸ்னஸ் ஆஃப் மகாத்மா. அதாவது மகாத்மாரோட உண்மையான ஒரு ஆக்குபேஷன், அவங்களோட விருத்தியே என்னன்னா, அவங்களோட சுபாவமே எப்படின்னா, எல்லா கட்டுண்ட ஆத்மாக்களையும் வந்து ஒரு இடத்துல சேர்த்து அவங்கள வந்து எப்படியாவது இந்த பௌத்திக உலகத்துலேருந்து விடுதலை பண்ணி அவங்கள வந்து பகவானுக்கிட்ட அனுப்புறது தான் அவங்களோட முக்கியமான ஒரு பிஸ்னஸ். அதுதான் அவங்களோட கடமையே, அதுதான் அவங்களோட சேவையே, அதுதான். அதனால தான் பகவான் வந்து பிரபுபாதர் பக்தி சித்தாந்த சுவாமி மகாராஜ் இப்பேற்பட்ட பெரிய பெரிய ஆத்மாக்கள் எல்லாம் அனுப்புகிறாங்க. அப்படி ஆனவர் தான் நாரதமுனி. நாரதமுனி கூட அந்த மகாத்மாக்கள் கிட்ட, அந்த பக்தி வேதாந்தஸ் கிட்ட 2 சீசனில் வந்து அவர் கேட்டுக்கிட்டு அந்த குஹ்யத்தை வந்து கேட்டார், அந்த ரகசியத்தை வந்து கேட்டு அவர் தூய்மையாகி அதுக்கப்புறம் தான் அவர் நாரதமுனி ஆனார்னு சொல்லி சொல்கிறாரு. அதனால தான் பகவான் கிருஷ்ணர் கூட சொல்கிறார், இது வந்து 8:15 அப்படியே ரிப்பீட் பண்ணுங்க. இந்த ஸ்லோகா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்லோகா. மாமுபேத்திய புனர்ஜென்மா, நீங்கள் போய் கூட படிக்கலாம் வீட்டில். 8:15 பகவத்கீதா. மாமுபேத்திய புனர்ஜென்மா துக்காலயம் அசாஸ்வதம் நாப்னுவந்தி மகாத்மனஹ சம்சித்தம் பரமம் கதஹ. மாமுபேத்திய புனர்ஜென்மா துக்காலயம் அசாஸ்வதம் நாப்னுவந்தி மகாத்மனஹ சம்சித்தம் பரமம் கதஹ. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா கிருஷ்ணர், திஸ் இஸ் த ரியல் லைஃப் டு கோ பேக் ஹோம், பேக் டு அவர் ஹெட். தட் இஸ் சம்சித்திம் பரமம். பரிபக்குவமான ஒரு செயல் எதுன்னா, நம்ம இந்த பௌத்திக உலகத்தில் வந்து அறியாமையோ அறிஞ்சோ இங்கே வந்துட்டோம். அதனால் நம்ம என்ன செய்கிறோம், ஒரு சரியான பிராமணிக தக்க குருவை வந்து நம்ம அணிஞ்சு அவங்களோட அடிச்சுடைகளை வந்து நம்ம கடைப்பிடிச்சி எப்படியாவது மறுபடியும் நம்ம எங்கே போயிடணும், அந்த பகவான்கிட்ட போயிடணும். அந்த பகவான்கிட்ட போகிறது தான் சம்சித்திம் பரமம் கதா. அதான் உண்மையான ஒரு பரிபக்குவமான ஒரு செயல்னு சொல்லி சொல்கிறாங்க. அதான் ஒரு பரிபக்குவமான ஒரு பக்தின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள், நம்ம வந்து எந்த லோகத்துக்காவது போகலாம், எந்த பௌத்திக உலகத்தில் போனால் கூட என்ன இருக்கும், ஜன்மா மிருத்யு ஜராவதி எல்லாம் இருக்கும். இப்போ பிரம்மலோகத்துக்கு போனால் கூட அவங்களுக்கும் இருக்குது. எறும்புலேருந்து பிரம்மா வரைக்கும் அவங்க எல்லா லோகத்திலும் நம்ம என்ன பார்க்கலாம், இந்த ஜன்மா மிருத்யு பார்த்துட்டே இருக்கலாம். ஆனால் என்கிட்ட என் லோகத்தில் மட்டும் அது இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதான் ஒரு ஸ்லோகா, அதுக்கு ஒரு ஸ்லோகா சொல்கிறாங்க. ஆ பிரம்மா புவனாலோகா புனராவர்த்தினோ அர்ஜுனா மாமுபேத்தியந்து கௌந்தேயா புனர்ஜென்மனா வித்தியதே. பிரம்மலோகத்துக்கு போனால் கூட அங்கே கூட என்ன இருக்குது, பிறப்பு ரெண்டுமே இருக்குது. ஆனால் என்னோட லோகத்துக்கு வந்து அவனுக்கு புனர்ஜென்மவே கிடையாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதனால் இங்கே சொல்கிறாங்க, அந்த 4:2 கூட சொல்கிறாங்க. அப்போ அந்த குரு பரம்பராவோட அந்த பரம்பரா அப்படின்னானே மீனிங் என்ன அப்படின்னா, அந்த பகவானை பற்றி உண்மை உரிவிலாக சொல்கிறது தான் அந்த இது குரு பரம்பராவோட முக்கியமான ஒரு செயல்னு சொல்லி சொல்கிறாங்க.
அதனால் பிரபுபா சொல்கிறாரு, நான் எதுவுமே வேறு எதுவும் சொல்லலை. நான் எனக்கு என் குரு கிட்ட நான் என்ன கேட்டுக்கிட்டேனோ அதே தான் நான் வந்து அப்படியே உண்மை உரிவிலாக நான் சொல்லிட்டேன். இப்போ அவங்க சீடர்கள் என்ன பண்ணுறாங்க, அதே தான் உண்மை உரிவிலாக தான் சொல்கிறாங்க. பிரபுபாதர் சொன்ன கிளாஸுக்கும் நீங்கள் வந்து அவரோட சீடர்களோட கிளாஸை நீங்கள் கேட்டால் ஆல்மோஸ்ட் எல்லாம் சேமாக தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் இந்த மாடர்ன் வேர்ல்டுக்கு கொஞ்சம் பொருத்தமாக கொஞ்சம் லைட்டாக வந்து மாடிஃபை பண்ணுறாங்களே தவிர அந்த பேசிக்ஸ் எல்லாமே அதான் இருக்கும். அடிப்படை கருத்துக்கள் எல்லாமே அதே தான் இருக்குமே தவிர எந்த விதமான இந்த கருத்துக்கள் இருக்குது. அதாவது ஸ்பெகுலேஷன் பண்ணி சொல்கிறது இல்லை. ஸ்பெகுலேஷன் என்ன சொல்கிறீங்க, கற்பனை பண்ணி எதுவுமே கற்பனை பண்ணி எதுவும் சொல்கிறது இல்லை. ஸோ இங்கே 1863 ஒரு அந்த ஸ்லோக்காவில் ஒரு வேர்டு வருது, எச்சேஹசி ததாக்குரு. அப்படின்னா வி ஹவ் காட் த லிட்டில் இண்டிபெண்டன்ஸ். அதாவது சுதந்திரத்தை பற்றி சொல்கிறார். ஒரு சிறு அளவுக்கு நம்மளுக்கு வந்து சுதந்திரம் இருக்குது. அந்த சுதந்திரத்தை நீங்கள் என்ன பண்ணிக்கணும், பகவானுக்காக பகவான் சொன்ன மாதிரி அவங்களோட அடிச்சடைகள், அவங்களோட சீடர்கள் எப்படி சொல்கிறாங்களோ, அவங்களோட பக்தர்கள் எப்படி சொல்கிறாங்களோ அந்த அடிச்சடைகளை வந்து நம்ம கடைபிடிச்சிட்டு நம்ம எப்படியாவது பகவானை நோக்கி போகணும்னு சொல்லி சொல்கிறாங்க. People are not doing that because they are. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பகவான் கொடுத்த அந்த சிறு சுதந்திரத்தை நம்ம என்ன செய்கிறோம், கர்ம இந்த பௌத்திக உலகத்தில் இருக்கிற அந்த ஜென்மா மிருத்யு அந்த வட்டத்தில் வந்து நம்ம கர்மாவை செஞ்சு இங்கே நம்ம அனுபவிச்சுட்டே இருக்கோம். நம்ம செஞ்ச கர்மத்தினால தான் நம்ம இங்கேயே சுற்றி இங்கேயே இருந்துகிட்ருக்கோம். ஸோ பகவத்கீதா, அதனால தான் பகவத்கீதா எங்கே எண்டாவது சர்வதர்மான் பரித்தியாஜா, எல்லா உண்மையான மதம் எதுன்னு சொல்லி சொல்கிறாங்க பிரபுபாதர். உண்மையான மதம் வந்து எது, உண்மையான மதம் வந்து பகவானுக்கு சரணடைகிறது தான் உண்மையான மதம். எல்லா தர்மத்தை விட்டு எல்லா மதத்தை விட்டு நீ என்ன செய்கிற, எனக்கு சரணடைன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை வந்து மக்கள் என்ன பண்ணுறாங்க, தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. இங்கே ஹிந்து மதத்தில் இருந்தால், சனாதன தர்மத்தில் இருந்தால் எப்பவும் கஷ்டம்தான் சொல்லி நிறைய பேர். இப்போது நான் ரீசெண்டாக 2-3 நாள் முன்னாடி ஒரு கதையை கேட்டேன். ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தார், எங்கள் வீட்டில் மாதாஜிக்கு ஒரு சொன்னார், அந்த இது ஒரு ஹாஸ்பிட்டலில் அவர் அந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறாரு. ஆக்சுவலாக அவர் வந்து பெங்களூரு ஹிந்துவாக தான் இருந்தார். அந்த அவங்க ஃபேமிலியில் வந்து நிறைய கஷ்டங்கள் வந்துருச்சு. துன்பத்துக்கு பின்னாடி துன்பம் வந்து அவங்க என்ன நினச்சிட்டாங்க, இந்த துன்பத்தினால இங்கே இந்த ஹிந்து இது மதத்தில் இருக்கிறதுனால எனக்கு துன்பம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவங்களோட மைண்ட் செட் அப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க மற்ற எல்லாருக்குமே இவங்க மட்டும்தான் இது துன்பம், வேறு யாருக்குமே இல்லை. இந்து மதத்தில் இருக்கிறவங்களாம் துன்பம், வேறு மதத்தில் இருக்கிறவங்களாம் துன்பமே கிடையாது. அவங்க சொல்கிற புரிதல் அப்படி தான் இருக்குது. இந்த மாதிரி துன்பத்துக்கு பின்னாடி துன்பத்துக்கு வந்ததுனால என்ன பண்ணாங்க, வேறு ஏதாவது நம்ம பிளான் பண்ணி இந்த துன்பத்தை வந்து ஸ்டாப் பண்ணலாம் சொல்லி பார்த்துருக்காங்க. அப்படி ஸ்டாப் பண்ணி என்ன பண்ணுறாங்க, யாரோ ஒருத்தர் வந்து என்ன பண்ணாங்க, அவங்கள டக்குன்னு வேறு மதத்துக்கு இழுத்துட்டு சேஞ்ச் பண்ணிட்டாங்க, கன்வெர்ட் பண்ணி இப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ வேறு மாதிரி துன்பம். இந்த மதத்துக்கு வந்திருக்காங்க, அங்கேயும் துன்பம் தான். அங்கே எங்கள் முன்னாடியே யாருக்கோ ஒருத்தருக்கு பணம் கொடுத்துருக்காங்க, ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, அவங்க ஃபோனே எடுக்கலை. ஸோ இங்கே அவங்க என்ன நினைக்கிறாங்க, மதம் மாறுறதுனால நம்ம துன்பம் வந்து ஸ்டாப் ஆகிடுது, எது துன்பம் இல்லாமல் ஆகிடுதுன்னு சொல்லி நினச்சிட்டு மதமே மாறிட்டாங்க. இப்போ நான் சந்தோஷமாக இருக்கேன். அது எதுக்கு வந்துச்சுன்னா, இந்த ஆயுத பூஜைனால தான் வந்துச்சு. நீங்கள் பண்ணுறது ஆயுத பூஜைன்னு கேட்டிருக்காங்க எங்கள் மாதாஜியை. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் பண்ணுறோம், கண்டிப்பாக நாங்கள் பண்ணுறோம். நாங்கள் வந்து பகவான் ராதாகிருஷ்ணா வச்சுருக்கோம், ஜெகநாதரை வச்சுருக்கோம். அவங்களுக்கு படிச்சுட்டு நாங்கள் எல்லாம் நைவேத்தியம் பண்ணி அதுக்கப்புறமா பிரசாதம் சாப்பிட்றோன்னு சொன்னதால அவங்க இதெல்லாம் சொல்லியிருக்காங்க, இந்த கதையெல்லாம் சொல்லியிருக்காங்க. எப்படியெல்லாம் நம்ம மக்கள் வந்து ஏமாந்துட்டு சீட்டிங் ஆகிட்டு இருக்காங்க பாருங்கள். இந்த சீட்டிங் டெண்டன்சின்றது ஆமாம் கரெக்ட். இதான் ஆமாம், எல்லாருமே இந்து தான். ஆமாம், ஒரே மதம் தான். மதம் வேற மதமே கிடையாது. இடையில இருந்துதானே நீங்க மாறிடுங்க. நம்ம இந்தியாவில் கிடையாது, வெளியே நீங்கள் சொன்ன மாதிரி வெளிநாட்டில் இருக்கு. நம்ம இந்தியாவிலே கிடையாது, அப்படி பேரே இல்லையே நம்ம இதில். இவங்க வந்ததுனால தானே இவங்கெல்லாம் வந்தாங்க. முஸ்லீம் ரூல் பண்ணாங்க, பிரிட்டிஷ்காரங்க ரூல் பண்ணாங்க. இவங்க வந்த பிறகு தானே நீங்கள் சொன்ன மாதிரி மதமே எல்லாம் மதமே எங்களுக்கு தெரியாது. அவங்க பேர் கேளுங்க, ஆண்டோனி ராம்நாத் அப்படிதான் இருக்கும் பேரே அப்படிதான் இருக்கும். ரமேஷ் ஜோசப் இப்படிதான் பேர் இருக்கும். யாருப்பா இந்த ஜோசப், யாருப்பா இந்த ரமேஷ்னா உங்க அப்பா பேர் என்ன கேட்டு பாருங்க, சொல்ல மாட்டாங்க. இப்போ பகவத்கீதையிலே எதுவுமே சொல்லி பத்தியே மதம் எல்லாரும் என்னுடைய குழந்தைங்கன்னு தானே சொல்றாங்க. ஆமா, அப்ப அந்த மதங்கிற பேச்சு இல்லாம தானே இருக்கு. இல்லையே, அங்க 4 வரணும் 4 ஆசிரமம் அதான் சொல்லி இருக்கு. ஆமா, ஆனா அந்த மதம் அந்த மாதிரி எதுவுமே சொல்லல. அப்ப
அதுலேயும் சொல்லலாம், பைபிளில் கூட இல்லை அந்த மாதிரி, எதுலையுமே எதுலேயும் இல்லை, பைபிள்லையும் இல்லை, குரானும் இல்லை. எதுலையுமே இல்லை, பகவானை நேசிக்கிறதா பற்றி சொல்கிறாங்களே தவிர மதத்தை பற்றி சொல்கிறது அதை பற்றி தான் முக்கியமாக பகவத்கீதை அதில் தான் அது அந்த விளக்கத்தை தான் கொடுக்குது. நீ மதமும் இல்லை, நீ இந்த நாட்டுக்காரன் இல்லை, நீ வெள்ளைக்காரன் இல்லை, நீ கருப்புக்காரன் இல்லை, நீ ஆணு பெண்ணுன்னு கூட சொல்றது இல்லைங்க, ஆத்மாதான் தான் சொல்லுதாங்க. அதை தெரியாம தான் மக்கள் இந்த மாதிரி ஆயிட்டு இருக்காங்க. கிடையாது, மதமே கிடையாது. இதெல்லாம் நம்மளா உருவாக்குனது, இவங்க வந்து உருவாக்குனது. அவங்க நாட்டை ஆளணும், நாட்டை வந்து என்ன சொல்றது, ஆக்கிரமிக்கிறதுக்காக இதெல்லாம் அவங்க பண்ணிட்டு போயிட்டாங்க. இதை வந்து ஏமாந்துட்டு நம்ம மக்கள் என்ன நினைக்கிறாங்க, கரெக்ட் இவங்க சொல்றது. அது இல்லாமல் நம்மளுக்கு பணம் கொடுத்தா போதும், நம்ம ஆளுங்களுக்கு பணம் கொடுத்தா ஏதோ கொஞ்சம் அவசரமா இருக்கும், எமர்ஜென்சியா இருக்கும், டக்குன்னு கொடுத்து லஞ்சத்தை கொடுத்து வாங்கிடுவோம். மாறதில்ல பிரபு, இருந்தாலும் ஒரு 2 ஃபேமிலி மாத்திட்டாங்க, யாருமே மாற மாட்டாங்க. இப்போ ஏசு கோயிலுக்கு போனா கூட நம்ம சாமி எப்படி கும்பிடுறோமோ அது மாதிரி கும்பிட்டுட்டு வருவாங்க. எல்லா கோயிலுக்கு போனாலும் அவ்வளவுதான், நம்ம வழிபாடு எப்படியோ அதே மாதிரி செய்வாங்க. ஆமா. ஆனா ஒரு 2 ஃபேமிலி மட்டும் கொஞ்சம் மாத்திட்டாங்க. அப்படியே இருக்காங்க, இப்போ சேஞ்ச் ஆகல. மத்தவங்க எல்லாம் அப்படியே தான் இருக்காங்க. இந்த சாமி எங்களுக்கு என்ன பண்ணாலும் ஓகே. இது சின்ன சிக்கரில் இவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் பிரபு. ஒருத்தர் சின்ன சிக்கரில் நம்ம போயிட்டு இருந்தோம் இல்லையா, அங்க ஒரு பெரியம்மா ஒருத்தர் நிறைய வயசான ஒரு ஃபர்ஸ்ட் அவர் தான் பக்தரானது. உங்களுக்கு தெரியும் அவர் பேர் என்ன, நான் மறந்துட்டேன். చిన్న స్కిల్ ముస్లాం ఒకరు పాతోళ్ళు వాళ్ళు చాలా వయసు అయిపోయింది వాళ్ళు. அந்த லாஸ்ட்ல இருக்க வீடு அவங்க வீடு, அவங்க பொண்ணு தெரியுமா, அவங்க கிறிஸ்டியனை மாதிரி அதுக்கப்புறமா சேஞ்சே ஆகலை. அவரு பக்தரோட பொண்ணு அவங்க வீட்டில் தான் இருக்காங்க, ஆனால் சேஞ்ச் ஆகலை, அப்படியே கிறிஸ்டியனை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்க அவங்க. இப்படியெல்லாம் இருக்காங்க. வில்லேஜில் நிறைய சேஞ்ச் பண்ணுறாங்க. ஆந்திரா வெரைட்டி இதுக்கே ஒரு 2-3 அசோசியேஷன் இருக்கு. நம்ம வந்து 3 பேர் லீடர்ஸ் இருக்காங்க, வெரைட்டி அடிக்கிறாங்க ஆந்திரா வரக்கூடாது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்க மதம் இருக்கா, உங்க மதத்தை பத்தி நாங்கள் எதுவுமே பேசுறது இல்லை, உங்க சர்ச்சில் இருங்க, நீங்க உங்க இது மசீதுக்கு போங்க, நீங்க உங்க பாட்டு உங்க பக்தி செய்யுங்க, எங்க வீட்டாண்ட நீங்க எதுக்கு வர, எங்க வாசப்படியே மிதிக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. நீங்க பண்ணுங்க, நாங்க உங்க வாசப்படி நாம அங்கே வருது இல்லையா, என்ன யாருக்காவது வந்து நாங்கள் சொல்றோமா, வாங்க நீங்க ஹரிநாமத்தை சொல்லுங்க, யாருக்கா சொல்றோமா, நாங்க சொல்றது இல்லை, யார் வராங்களோ அவங்க வரட்டும், அவ்வளவுதான். இவர் வந்துதான் இப்ப நாகர்கோயில், திருநெல்வேலி, ராமேஸ்வரம் சரியான மதமா, மோடி வந்து உள்ள